ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தமிழ்நாடு அமைச்சரவை எக்ஸ்பெண்டட் ஆனது பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டதை இன்று காலையிலிருந்து நம்ம பார்த்துருக்கோம். 33 அமைச்சர்கள் மொத்தம் இப்போ வந்திருக்காங்க. இன்னும் 2 அமைச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கே பார்ப்போம். நமக்கு விசிகா ஒன்று, ஐயுஎம்எல் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதுலேயும் ஐயுஎம்எல் ஒத்துக்கிட்டாங்க, விசிகா இன்னும் சொல்லலை. ஏன் இவ்வளோ தாமதம் பண்ணுறாங்களேன்னு நான் கேள்வி கேட்குறேன். முதல்ல ஒரு புதிய அமைச்சரவை, இளம் அமைச்சரவை, ஒரு இளம் படையோடு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அரசாங்கத்தை நடத்த போகிறார். எப்படி இருக்க போகுது இந்த அமைச்சரவை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே சில மாற்றங்கள் தான். தேர்தல் முடிவுகளும் பெருத்த மாற்றம். சாதிக்காக வாக்களிச்சுக்கிட்டு இருந்தது போய் மதத்துக்காக வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. எங்களது மதம், இந்த மதத்துக்காரங்க இந்த கட்சிக்கு போட சொல்லிட்டாங்க, போடுவோம், அப்படி தான் போடுவோன்னு சொல்லி அதையும் போச்சு. என்னதான் இருந்தாலும் கடைசியில் காசு கொடுத்தா ஓட்டு விழுந்துருவோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாதி பார்த்து வாக்களித்தது, மதம் பார்த்து வாக்களித்தது, பணம் பார்த்து வாக்களித்தது எல்லாம் உடைச்சிட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அந்த மாதிரி இன்றைக்கி அமைச்சரவையிலையும் பெரிய அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளைஞர் படை இன்றைக்கி இருக்குது. நம்மளே இதை பெரிய குற்றச்சாட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தோம். இளைஞர்களே போன 16வது சட்டசபையில் வெறும் 6% தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அமைச்சர் பெருமக்களே பெரிய அளவுக்கு அந்த இளைஞர் படை வந்திருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலும் ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற பாதையை நோக்கி ஒரு வேகமான அரசியல் களமாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது தமிழகத்தில். ஸோ அப்போ ஒரு துரிதமாக நடக்க வேண்டியது ரொம்ப இன்றியமையாத தேவையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த இளைஞர் படையை கொண்டு அமைச்சர்லையும் வச்சிருக்கிறது உள்ளபடியே பாராட்டுக்கள். மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் சக்தி, ஏன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் எந்த இடத்துல இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்காக முதியவர்கள் எல்லாம் சரிப்பட்டு வராதேங்கிறது இல்லை. ஒரு செயல்பாடுக்கு ஒரு துரிதமாக செயல்படுறதுக்கு எதையுமே ஒரு மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு மாற்றத்துக்கான சிந்தனை பார்த்தீங்கன்னா இளைஞர் மக்கள்கிட்ட அது அதிகமாக இருக்கும், துரிதமாகவும் அது நடக்கும். அந்த வகையில் இது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்கள் இருக்கணும், அதிகபட்சம் 15% அந்த அசம்பிளியினுடைய ஸ்ட்ரென்த் இருக்கணும். 234 பெருக்கள் 15% போட்டிங்கன்னா 35.1. ஸோ அப்போ 35 அமைச்சர்கள் நமக்கு முதலமைச்சரையும் சேர்த்து இருக்கலாம். 33 அமைச்சர்கள் இப்போ பங்கெடுத்திருக்காங்க, சிஎம்ஐயும் சேர்த்தி. ஸோ 2 காலியாக இருக்குது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காகவும் ஐயுஎம்எல்காகவும் தான் அதை வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இது இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது விசிகாவுனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர் இல்லை, நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம், ஆட்சியில் பங்கெடுப்போம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஆனால் யாருங்கிறது நாங்கள் 11 மணிக்கு எங்கள் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான். சூப்பர். இல்ல நேத்திக்கே நம்மெல்லாம் கணிச்சது தான் அது. ஆனா அவங்க அதிகாரப்பூர்வம் ஹார்சஸ் மவுத்ல இருந்து வரணும்ல. நம்ம என்னதான் சொன்னாலும். ஆனாலும் விசிகா ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்திலயும்? ஏதாவது என்ன சிக்கல்? அது கொஞ்சம் நெருடல் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க இதனால் வரைக்கும் திமுக கூட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகாக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதோட ஐயா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கும்போதே திமுக அதிமுகவை ஆட்சி கட்டில அமைக்கணும்னு அவங்க பண்ணின சதித்திட்டத்தை பூராமே அம்பலப்படுத்திட்டாரு. மறுநாள் இல்லைன்னு மறுத்திருக்காரு. அப்படி யாரும் நேரடியாக என்கிட்ட யாரும் பேசல. அது டேமேஜ் கண்ட்ரோல். நீங்க அந்த இன்டர்வியூ நீங்க இதே தான் பேபி அவர்களும் சொன்னார். 8ஆம் தேதி இந்தியா டுடேல அவர் சொல்றாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க. சார் நீங்க சொல்றது பெரிய குற்றச்சாட்டு, நான் என்னுடைய கிளாரிபிகேஷனுக்காக கேட்கிறேன், நீங்க சொல்றது உண்மையான்னு கேட்கறாங்க. அதுக்கும் பேபி அவர்கள் ஆமா, காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம கூட்டணி விட்டு போயிட்டாங்க, ஆனா திமுக எங்களை கூட்டணி கட்சியா மதிச்சு எங்க கிட்ட இந்த திட்டத்தை சொன்னாங்க, நாங்க அதுக்கு தயாரா இல்லைங்கிறனாலதான் நாங்க தாவேக்காக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறோங்கிற இடத்துல
பேபி அவர்கள் சொன்னார். Right. ஆனா அதே பேபி இல்ல அவர்கள் இல்ல காங்கிரஸ் அதுக்காக போல டிவி இல்ல அவங்க சொன்னது கூட்டணியை விட்டு ஏடிஎம்கே போயிட்டாங்க. டிஎம்கே சேருதுன்றதுக்காக நாங்க போல அது வந்து அவர் சொன்னது வந்து ஆமா. சொல்லாம கூட்டணியை முறிச்சிட்டாங்கிறது. இவரு நாங்க ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், விஜயே கூப்பிடலான்னு இவங்களா போய் வாலண்டியரா சேர்ந்திருப்பாங்க. இவங்க வந்து நாங்க ஏன் போய் சேர்றோங்கிறதுக்கு பேபி அவர்கள் சொன்னார். அடுத்து தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு அடுத்த நாள் பேட்டி கொடுக்கும்போது அவர் அப்படியே டேமேஜ் கண்ட்ரோல் பண்றார். ஓகே. நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நியூஸ் 18க்கு கொடுத்த பேட்டி எடுத்து பாருங்க. சற்று ஏறக்குறைய 1 மணி நேரம் அப்படியே அழகா. அப்ப ஒரு பாமரன் கூட அந்த வீடியோவை பார்த்தா அந்த டைம் லைன்ஸ் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எத்தனாம் தேதி என்ன நடந்துச்சு, யாரு போனாங்க, யாரு கூப்பிட்டாங்க, என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, என்ன முடிவெடுத்தாங்க, அதுல கம்யூனிஸ்டுக்கும் இவங்களுக்கு என்ன முரண்பாடு, குழந்தை புள்ள பார்த்தா கூட அது தெளிவா புரிஞ்சுக்கும். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் சீக்வன்ஸ் சூப்பரா சொல்லுவாரு. அருமையா சொன்னார். நான் வந்து 2017 ஒரு பேட்டி எடுத்தேன். நான் வந்து ஊடகத்துக்கு வந்த புதுசுல ஒரு 8-9 வருஷம் கூட நான் அவர் எடுத்த பேட்டியில அந்த டைம் சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவா சொல்லுவார் சார். அது கிளியரா சொல்லுவார். அதாவது ஒரு ஊர்ல இந்த பிரச்சனை நடந்தது, நான் இத்தனை மணிக்கு இது இப்படி நடந்ததா, இதுதான் பேர் உட்பட ஊர் உட்பட அந்த ஏரியா உட்பட எல்லாத்தையும் எல்லாம் தெளிவா சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த நீங்க நியூஸ் 18க்கு அவர் கொடுத்த பேட்டியை பாத்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு வந்து அண்ணா திமுகவை ஆதரிச்சு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சது, அது எத்தனாம் தேதி பேசினாங்க என்ன எதுங்கிறது அப்பட்டமா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் சொல்ற பேச்சே வந்து அவர் மறுக்கிறாருன்னா அது டேமேஜ் காசிப் பண்ணிட்டாரு. அது யார் காசிப் பண்ணது? அதை அண்ணன் திருமாவளவன் இப்படி சொன்னாருன்னு வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அது காசிப். திருமாவளவன் அண்ணன் சொன்னதே அவரே எப்படி நான் என்னை பத்தி நான் காசிப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் ஒரு தடுமாற்றமும் ஒரு தாமதமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப அவங்க கட்சிக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்க சரிங்களா, அது அவரா வன்னியரசா இல்ல யாரோ ஒருத்தர் ஜோதிமணியா யாருக்குன்றத விரைவா எடுத்துட்டு இன்னைக்கு போய் பதவியேற்பு விழாவிலையும் பங்கேற்கிறார். கலந்துருக்கலாம். ஏன்னா இல்ல கலந்துட்டாரு. அவருடைய அமைச்சரே அவர் முன்னாடி அங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதான் அது ஏன் இன்னுமே அது அவ்வளவு தாமதம் எடுத்து என்னன்னு புரியல எனக்கும். அது இவ்வளவு தூரம் அம்பலப்படுத்துறாங்க. அவர் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சோஃபா பாலிடிக்ஸ்ங்கிறாரு. நான் அப்பயே கேட்டேன், முதல்ல சோஃபா போனது விசிக்கு ஆபீஸ்க்கு தாங்க முதல்ல புதுசா சோஃபா போச்சு. அதிமுக பிரிந்த அதிமுக உடைந்த அதிமுகவுக்கு போன சோஃபாவை தான் உதயநிதி. அப்ப அந்த சோஃபா ஒவ்வொரு இது வந்து சோஃபா வேற சோஃபா தான் அது. அப்போ நீங்க வந்து அப்பயே நான் கேட்டேன், நீங்க யார் அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு யார் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அண்ணன் திருமாவளவன் ஆபீஸ்க்கு போன சோஃபாவையும் நீங்க குறை சொல்றதுக்கு அர்த்தம் அது. அப்ப நீங்க வந்து அதிமுக கூட கைகோர்த்து நீங்க வந்து ஆட்சி அமைக்கலாங்க போது அன்னைக்கெல்லாம் குதிரை பேராம இல்லாம தான் நடந்திருக்குமா அது? அப்ப இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 3-4 நாள் அந்த 118 கொண்டான்னு சொன்னனால இத்தனை கட்சிகள் அம்பலப்பட்டு போய் நிக்குது. இது எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தின புகழ் விஜய்க்கு சேரும். இல்ல சார், திமுக அதிமுக சேருது அது பேசுறது குதிரை பேரன்றது எப்படி பொருள்படும் எனக்கு தெரியல. வேற எப்படி அவங்க உட்கார்ந்து ரொம்ப கொள்கை ரீதியா உடன்பட்டு பேசுவாங்க? கொள்கையே கிடையாது. அப்புறம் யார் கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்து அப்புறம் என்னது? அப்ப இவங்க வந்து இப்ப இன்னைக்கு அதிமுகவுடைய ஃபேக்ஷன் அவங்க என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறத விட தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறது எவ்வளவோ மேலுன்றாங்க சிவி சண்முகம் குரூப். அப்ப அதை மட்டும் குதிரை பேரன்றீங்க, அத மட்டும் சோஃபா பாலிடிக்ஸ் புஷ்பா பாலிடிக்ஸ் அவங்கள நட்டாத்துல விட்டாங்க. இப்ப விடுங்க, நட்டாத்துல விடல. ஆமா சார், இப்ப பாருங்க அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே பாவம். இப்ப எடப்பாடியும் பகச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன், இது ஆரம்பத்துல இருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபேக்ஷனுக்கு எப்படி வந்து அமைச்சர் பதவிக்காக தான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்ப இருந்தே கேட்டுட்டு இருக்கிற சொல்றீங்கள பூரா கேட்டது எங்க எந்த வகையில அவங்க இங்க வந்து அமைச்சராக முடியும்னு மட்டும் பதில் சொல்லுங்க. சட்டப்பூர்வமா எந்த வர முடியும்? 3 வழிதான் மதேஷ். ஒண்ணு, ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த 25 பேர்த்தையும் மாவட்ட செயலாளர் இருந்து தான் தூக்கி இருக்காரே ஒழிய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கல. ஓகே, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்குனா இந்த 25 பேர் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அப்ப அவங்க தாவேகாகிட்ட சேர்ந்து அமைச்சரவையில பங்கு பெறலாம். ரெண்டாவது, 3ல 2 எம்எல்ஏக்கள் வரும் 3 பங்குல. அப்ப அவங்களுக்கு 47னா 47 வகுத்தல் 3 பெருக்கல் 2 போனா 31, 32 கூட இல்ல 31 எம்எல்ஏக்கள் இவங்க சைட்ல இருந்தாங்கன்னா அப்படியே இங்க வருவாங்க. அப்ப அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது, எம்எல்ஏ பதவி போகாது. அப்ப இவங்க மந்திரி பதவியை கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். மூன்றாவது, இந்த 25 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்ந்து மறுதேர்தலை சந்திச்சு தாவேகாவுடைய விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சு வந்தாங்கன்னா அப்ப தாவேகாவுடைய எம்எல்ஏ ஆவாங்க, அமைச்சரவையில பங்கு பெறுவாங்க. அப்ப இப்ப விஸ்தரிக்க போற அமைச்சரவையில இவங்க வந்து இல்ல 6 மினிஸ்டர் கேட்கறாங்க, 7 மினிஸ்டர் கேட்கறாங்க, இது அமைச்சரவைக்காக தான் இந்த இதெல்லாம் பண்றாங்கன்னா எங்க பண்ண முடியும்? நான் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தானே உடைஞ்சு வந்தாங்க அவங்க சொன்ன ஒரே காரணம், திமுக கூட போய் கை குலுக்கிறதுக்கு யாரு கூட வேணா குலுக்கலாம், அது ஏன் தாவேகா கூட குலுக்க கூடாது? அதுதான் இவங்களுடைய வாதம், வேற எந்த வாதமும் கிடையாது. அடுத்தது, அன்னையில இருந்தே சிவி சண்முகம் மினிஸ்டர் டிமாண்ட் இருந்ததுன்றத திரு ஆதவர்ஜனா ஒத்துக்கிறாரு.
திருமாவளவனை இல்லைங்க, பார்த்து விட்டு அமைச்சரவையில சேருங்கன்னு ஆதரவு கேட்டு வந்துரு, அதாவது நீங்களும் பங்கெடுக்கணும்னு பேசிட்டு வந்த பிறகு கேட்கிறாரு, நட்பின் அடிப்படையில தான் நாங்க பயணிக்க போறோம், அவங்களுக்கு அமைச்சரவையில இடமெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால நட்பின் அடிப்படையில செய்ய இல்ல போறோம். ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னார்னா கூட எந்த அடிப்படையில நீங்க செய்ய முடியும்? ம். நான் அதனால சொன்னேன் இந்த இல்ல மூன்று சார், தான் வழி. ஏதோ ஒரு வேற என்ன பெரிய வழி இருக்கு? நம்பிக்கை கொடுத்து தான் அவங்களுமே இதாயிருக்காங்க, ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. இல்ல நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அன்னையில இருந்தே கூட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நாங்க அதிமுகவை பிளவுபடுத்தணுங்கிற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. நாங்க அதிமுக எங்கனால உடையாது. இன்னைக்கு நொடி வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், இந்த நேரத்து வரைக்கும் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர். ஆனா நாங்க கேட்கறது பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு நாங்க கேட்கிறோம். இவ்வளவுதான் அவங்களுடைய இல்ல வாங்க உட்காந்து பேசலாம் தானே இபிஎஸ் கூப்பிட்டாரு. அததான் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பொதுக்குழுவை நீங்க கூட்டுங்க. இல்ல சார், வாங்க உட்காந்து பேசலாம்னு இபிஎஸ் கூப்பிட்டு திரு சிவிஎஸ் என்ன சொல்றாருன்னா, கண் கட்ட பிறகு என்ன சூரிய நமஸ்காரம், இதுக்கு மேல என்னத்த இல்ல பேசுறது? அவங்க கேட்கறது ஜெனரல் பாடியை கூட்டுங்க, ம். ஜெனரல் கவுன்சில இல்ல சார், கூட்டுங்க. உட்கார்ந்து பேசிட்டு தானே அடுத்து நேரா பொதுக்குழுவுக்கு இல்லைங்க, போனா, சார் அதெல்லாம் தானங்க பொதுக்குழுவுக்கு பேசி- போனா, பொதுக்குழுவுக்கு போனா இது சமாதான ஆகிற கூட்டமா இது? இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கலையா? இல்ல. ஓபிஎஸ்க்கு கேன் எல்லாம் பறிஞ்சு இல்ல, அதத்தான் நான் அதெல்லாம் நம்ம கேட்கிறேன். பார்த்திருக்கோம்ல. இல்ல அப்ப அதனால அப்ப அந்த பொதுக்குழு அவ்வளவு மோசமான பொதுக்குழுங்கிறீங்களா நீங்க? இல்ல சார், அது இஷ்யூ ஆகும் சார். முதல்ல உட்கார்ந்து பேசலாம்ன்றதுக்கு தான் இபிஎஸ் கூப்பிட்டாரு. ஏங்க, அதெல்லாம் உட்கார்ந்து பேசிதானுங்க உங்களுக்கு பிரச்சனையாகி இவங்க வெளியே வந்தது. இதெல்லாம் பேசாம இருந்து மறுபடியும் பேசலாம் தான் கூப்பிடுறாரு. எத்தனை நேரம் எவ்வளவு நாள் தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க? சரி, அப்ப அவங்க அதெல்லாம் முடிவு பண்ணி தான் அது ஒரு பலன் கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஃபேக்ஷன். சோ அதிமுக பிரச்சனை பொதுக்குழு நடந்தால் தான் தீர்வு. பொதுக்குழு நடந்தாதான் தீர்வுங்கிறத இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட் ரைட். அப்போ ம். நான் அதனாலதான் ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருக்கேன், எந்த அடிப்படையில இவங்க மந்திரி அமைச்சர் வேணுங்கிறதுக்காக இவர் போய் பாக்குறாரு, அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. நான் யார்கிட்ட வேணாலும் கேட்டுட்டு இருக்கேன், ஏங்க ஏதோ ஒரு வழிமுறை இல்ல சொல்லுங்க. சார், ஒரு 25 பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களோட அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ நேராவே போயிட்டாரு முதலமைச்சர். ஆமா தானே? ஆமா. அப்ப ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்களோ செய்யறாங்களோ, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த சார் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள 25 பேர் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஏன் நிபந்தனையற்ற சார் போய் பார்க்க ஆதரவுன்னு முடியும்? இல்ல நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கம்யூனிஸ்டும் சொன்னாங்க, விசிகாவும் சொன்னாங்க, காங்கிரஸ் ஆனா மந்திரி சபையில கேட்டாங்களா என்னன்னு இந்த தெரியல. காங்கிரஸ் நிபந்தனை எல்லாம் வச்சது, யாரையுமே அந்த சைடுல இருந்தெல்லாம் கூப்பிடக்கூடாது, ஆமா. பண்ணணும். அவங்க கண்டிஷனல் So, சப்போர்ட். எல்லாரும் அது சொல்றது அது. ம். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி போட்டு இப்ப கூட ஐயா கொடுத்தாரு. சண்முகம் என்ன சொல்றாரு, ஆ. நிபந்தனையற்ற ஆதரவா இல்ல, நீங்க அதிமுக ஃபேக்ஷன் உள்ள வந்துட்டா நாங்க வந்து மறுபரிசீலனை செய்வோம். அப்ப இது கண்டிஷனல் சப்போர்ட்டா அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா? ம், ம், எல்லாருமே ஏதாவது ஒரு கண்டிஷனல் வைக்கிறாங்க. ம். ஆனா அந்த இடத்துல அவர் போய் பார்க்கறதுக்கு அது விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அவங்க பாரதிய ஜனதா கூட உறவு முறிச்சுக்கிட்டோம், தேர்தலோட எங்களுக்கு முடிஞ்சது, அப்ப நாங்க திமுக கூட கை கோக்கறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதுக்கு தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கறது. இப்போ அதிமுக போய் திமுக கூட கைகுலுக்கி வரக்கூடிய சேதாரத்தை விட தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தா சேதாரம் கம்மின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப ஏன்னா இந்த 53 பட் ஆனா இது அவருக்கு ஒரு பெரிய சிக்கலையோ நெருடலையோ ஏற்படுத்தல. யாருக்கு? இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டா கூட யாருக்கு? ஆதரவே வாங்கிட்டா கூட ஒரு நெருடல் தானே என்ன நெருடல்? தாவேகாவுக்கு. எதுக்கு நெருடல்? இல்ல அவங்க தான் யாரு அவங்களெல்லாம் மற்றும் பலர்ல வச்சிருந்தாங்க, ஊழல் சக்தின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஆதரவெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்னு யோசிக்கணும்ல நம்ம. இல்ல அதாவது இப்போ அவங்கள பூரா யாரு தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தான். அப்புறம் என்ன, மக்களே ஓட்டு போட்டாங்க. ஆ. இப்ப இதெல்லாம் என்னென்ன வழக்கு இருக்குங்கிறத பூரா நீங்க சொத்து வழக்கு பூரா பட்டியலிட்டு தானே எல்லா வேட்பாளர்களும் போட்டி போட்டது. ம். அப்ப இன்னைக்கு எம்எல்ஏ வாக்குனது யாரு? ஆனா எடப்பாடி சொல்றாரு தூய சக்தின்றவங்க துஷ்ட சக்தியா மாறிட்டாங்க, எந்த வகையில? அதிமுகவினர் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய குற்றச்சாட்டு வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல அது வந்து எனக்கு வந்து விஜய் அவர்கள் மேல இருக்கிறது என்னன்னா, அவர் எடப்பாடியும் போய் பார்த்திருக்கலாம். அன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாளும் கூட போய் பார்த்திருக்கலாம். ஆனா நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது எதனால போகலன்னா, 234 கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க. எந்த தொகுதியில வேட்பாளர் காணா போனாரு? தாவேகா வேட்பாளர் அதுக்கு என்ன எடப்பாடி பொறுப்பா என்ன? எந்த தொகுதியிலங்க இல்ல போனாங்க? சார், அதுக்கு எடப்பாடி பொறுப்பா வேற என்ன? யார் என்ன ஆனாரு? அப்ஸ்டாண்ட் ஆனவர் என்ன? என்ன காரணம்? போய் கேஸ் கொடுங்க, என்ன இல்ல காரணம்? என்னத்தையாவது பண்ணுங்க. இதெல்லாம் என்ன கேஸ் இதுக்கு கொடுத்து போய்- இதெல்லாம் இல்ல, நடக்கிற இதெல்லாம் விஷயமா? என்ன சார் இது? அப்போ இது ஒரு எடப்பாடி மேல வீண் பழி சார். இல்ல அபாண்ட வீண் பண்ணி சார். இல்லைங்க, நம்ம பழி போடல. நீங்க சொல்றது அது விதத்துல தான் இப்போ இருக்கு. இப்போ எடப்பாடியார் வந்து விஜய் முதுகுல குத்திட்டாருங்கிறது இது வீண் பண்ணி இல்லையா? இன்னைக்கு அதிமுகவை உடைச்சது தாவேகாவா திமுகவா? நீங்க திமுகவை கூட கை கொடுக்கறனால தான் சார் இன்னைக்கு அதிமுக உடைஞ்சிருக்குது. அவங்க பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தைரியமா இல்ல, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நந்தகுமாருக்கு வந்து தெரியாதா இவங்க எல்லாம் அத்தனை பேரும் திமுகவோடு அமைச்சரவையில பங்கெடுக்கிறதுக்கும் திமுகவோடு ஒப்பந்தம் போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாங்கன்றது உங்க செய்திக்கு உங்களுக்கு சார் வரலையா? அவங்க தானே சார் சார், இன்னைக்கு வந்து நாங்க 47 அதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க. 47 பேரும் எடப்பாடியை முதல்வராக்க திமுகவோடு கை கோர்க்குவதற்கு அவங்க சொல்றது கையெழுத்து போட்டதா செய்திகள் இல்ல, வருது இல்ல, சார். அவங்க சொல்ற செய்தி- எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்ற என்கிட்ட செய்தி துக்ளக் என்ன? ரமேஷ் ஒரே கொடுத்த நிமிஷம். பேட்டியில இருங்க சார், நான் சொல்லி முடிக்கிறேன். புதுச்சேரியில 47 பேரும் கையெழுத்து போடும்போது திமுகவோடு ஒப்பந்தம் பண்ணி ஆட்சியில உட்காரலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க இவங்க எல்லாம் தான். இந்த ஃபேக்ஷனும் தான் இப்ப பிரிஞ்சு வந்திருக்காங்கல்ல, தாவேகா ஆதரவு கொடுக்குறாங்களே, இவங்களும் தான் அதுல இருந்தாங்க. இல்ல, அது வந்து- இவங்களும் விருப்பப்பட்டாங்க. அது வந்து அதற்கு ஐயா- பிறகு எடப்பாடி மேல ஒரு பழிய சொல்றாங்க. இல்ல, அது வந்து ஐயா ரமேஷனுடைய வெர்ஷன்.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சட்டசபை கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்தோம், அதுக்கு நாங்க கையெழுத்து போட்டோங்கிறது இந்த ஃபேக்ஷன். அவங்க அதுதான் சொல்றாங்க. அவங்க சி.வி. சண்முகம் சொல்லும்போது என்ன தெளிவா சொல்றாரு, எங்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபலுக்கு எகென்ஸ்டா, ஏங்க 53 வருஷமா நாங்க இந்த கரைவேட்டி கட்டுறது அந்த கரைவேட்டி எதிர்த்து, அவங்க கரைவேட்டி கட்டுறது இந்த கரைவேட்டி எதிர்த்து. அப்ப நீங்க அவங்களோட போய் சமரசம் பண்ணி கை குலுக்கும் போது தாவேகா கூட கை குலுக்கிறதுல என்ன குறைபாடு வந்துட போகுது அப்படிங்கிறது தான் இந்த அதிமுக ஃபேக்ஷனுடைய இது. அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்சி இன்னைக்கு திமுக வந்து இந்த அளவுக்கு எடுக்குதுன்னா எப்படியாவது என்ன வேலையை வேணாலும் பண்ணி விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க கூடாதுன்னு திமுக பெருமுனைப்புல இருக்குது. அப்ப அதை வந்து உடைச்சுக்கிட்டு அது நடக்க விடாம பண்ணுனது இந்த 25 பேரு. அப்ப அந்த அடிப்படையில கூட போய் விஜய் போய் பார்க்க மாட்டாரா? நீங்க விஜய் இடத்துல இருந்தீங்களா, நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? இந்த அளவுக்கு நீங்க உங்களை வந்து நீங்க ஜெயிச்சு 108 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. நீங்க தான் வந்து தாவேகாவுடைய தலைவர்னு வச்சுக்கோங்க. மாதேஷ் தான் தாவேகாவுடைய தலைவர். நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா திமுக மாதேஷ் மேல இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுல எப்படிரா நம்ம இவரை வந்து 3வது ஆளா விடுறதுன்னு சொல்லிட்டு திமுக மாதேஷை விடாம அதிமுகவனாச்சு கொண்டாந்து உள்ளார வச்சிருக்கலாம்னு பம்படி பண்ணும்போது அதுல அதிமுக இருக்கக்கூடிய 25 பேர் இல்ல அவங்க கூட கை கொடுக்கறதுக்கு மாதேஷே பரவாயில்ல, மாதேஷ்க்கு கொடுக்கறது தான் தார்மீகமானு சொல்லும் போது மாதேஷ் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அந்த 25 பேரை சொல்லுங்க பாப்போம். நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? யார் சார் பார்க்க மாட்டாங்க? அப்ப என்னமோ விஜய் என்னமோ ஒரு பெரும் குற்றம் பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. டிவிக்கு ஆட்சி அமைப்பதுல அமைச்சரவை பங்கு கொடுக்கறேன்னு இந்த 25 பேருக்கு அவங்களும் கமிட் பண்ணல, அவங்களும் ஆசைப்படலையா? பண்ண முடியாது சார். அவங்களும் ஆசைப்படலையா, இவங்களும் கொடுக்கறேன்னு சொல்லலையா? இதெல்லாம் நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க சார். இதெல்லாம் நடக்கல. நான் ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். இல்ல இதெல்லாம் நடந்திருக்காதுன்றீங்களா? எனக்கும் இந்த தெரிஞ்ச சட்ட திட்டம் சட்ட அமைச்சரா இருந்த சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? சார் அமைச்சர் பெருமக்களா இருந்த எஸ்.பி. வேலுமணிக்கெல்லாம் தெரியாதா? என்ன ஆனா உச்சபட்ச அதிகாரம் மரியாதைக்குரிய சபாநாயகர் ஜேசிடி மேல அவர்கிட்ட தான் இருக்கும். இது 6 மாசம் 1 வருஷம்னு இதை கொண்டு போய் அதை தள்ளி போட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல உச்சநீதிமன்றமும் சபாநாயகருக்கு தான் வானளாவிய அதிகாரம் இருக்கின்றதுனால அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து ஆர்டர் போட முடியாது. இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அது வரைக்கும் இவங்க கேஸ் நடத்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா ப்ராசஸ். இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த 8 பேர் இப்ப ஆதரவு கொடுத்தாங்கல்ல, இந்த 8 பேரும் சேர்ந்து ஒரு நெருடலா இருந்ததுனால தான், நெருக்கடி கொடுத்ததுனால தான் இவங்களை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க அதான் உண்மை. நீங்க அப்படி அந்த உண்மைக்கு வாங்க, அரித்தமெட்டிக் வாங்க. 8 பெருசா 25 பெருசா? 25 தான் பெருசு. அப்ப இந்த 8க்கு பயந்துகிட்டு 25 விட்டுருவாங்களா யாராவது? ஆனா நீங்க விடுவீங்களா? அத நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா 8 பரவாயில்லையா 25 பரவாயில்லையா? இந்த 8 எப்ப வேணாலும் நம்மளை சுண்டி சுண்டி இழுக்கும். அந்த 25 கூட பரவாயில்லன்னு இந்த சூழ்நிலை இருந்தா 8க்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? 25 சார். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது என்னவோ 31 32 சார். அது வராம போவும் தான் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சார் அதாவது அதனால நானே சொல்றேனே 2ல 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்தாதான். அப்போ இந்த சட்டத்துல என்ன வழி இருக்குது? இது எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்க அமைச்சர் பதவி எதிர்பார்த்து போறாங்க, அமைச்சர் பதவி எதிர்பார்த்து அப்ப இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். எந்த வகையில அவங்க அமைச்சர் ஆகுங்கிறது மட்டும் எனக்கு விளக்குங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி சார். இப்போ அவங்களுடைய எதிர்காலம்னு பார்த்தா இப்போ ஏடிஎம்கே கூட போராட வேண்டியது, அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு போராட வேண்டியதா தான் இருக்குமா இப்போ வர்ற நாள்? அவங்க சொல்றது வந்து அதிமுகவை சீரமைக்கணும், அதிமுகவை இதுல இருந்து மீட்கணும், அதிமுகவை அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்தணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப அதிமுக வந்து நம்ம வந்து ஒரு மீளாய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து நீங்க ஜெனரல் கவுன்சில கூப்பிடுங்கிறதா அவங்களுடைய இதே ஒழிய நாங்க வந்து தாவேக்காக்கு போய் எங்கேயாவது இன்னைக்கு எஸ்.பி. வேலுமணியோ இல்ல சி.வி. சண்முகம் குரூப்போ யாராவது வந்து இல்ல நாங்க தாவேக்காக்கு போய் ஆட்சி அமைக்க போறோம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வந்திருக்கா? யாருமே இல்லையே. அப்ப அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இல்ல நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நாங்க பொதுச் செயலாளர் ஏத்துக்க மாட்டோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த நொடி வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். ஆனா ஜெனரல் பாடி கவுன்சில் கூப்பிட்டுங்க, 5ல ஒரு பகுதி ஆளு இருந்தாவே போதும், நாங்க 5ல 2 பகுதி சப்போர்ட் வச்சிருக்கிறோம், நீங்க ஏன் இதை கூட்டக்கூடாது அப்படிங்கிற உரிமையை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதிமுக பஞ்சாயத்துக்கு தாவேகா காரணம் இல்லையா? இல்ல, நான் அதான் சொல்றேன், இது திமுக தான் முழுக்க காரணம். இது என்ன, உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுக மேல பழி போடுறதுன்னு உங்களுக்கு ஒரு வழக்கமாயி போச்சு. அதாவது இப்ப இதே வழக்கத்தை தான் அவங்க பாரதிய ஜனதா மேல எதா இருந்தாலும் பாரதிய ஜனதான்னு திமுக சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கேட்கறது நியாயமான கேள்வி. இன்னைக்கு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் அந்த குரூப் உடைஞ்சதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? தாவேக்கானால எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க போறேன்னு சொன்னாங்களா? இல்ல அதிமுக வந்து திமுக கூட கை கோக்குதுங்கிறனால நாங்க உடைச்ச இன்னைக்கு வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால தாவேக்காக ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? நான் நீங்க நினைச்சு சொல்றதை வச்சு பேசுறதா, ஐயா சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி சொல்றதை வச்சு பேசுறதா? ஆர்எஸ்எஸ் மவுத்துல இருந்து என்ன வருதோ அதுதானங்க உண்மை. சரி, இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி கட்டல கொண்டு வந்தது நம்ம தீர்க்கமா சொல்றது காரணம் என்ன? பேபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு,
எஸ்பி வேலுமணி அவங்களுக்கு சிவி சண்முகம் சொல்றாரு, இத்தனை பேரையும் சொன்னனால நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்துறோம். ம், ம். இப்ப நம்மளா வந்து திடீர்னு கணா கண்டுட்டா பேசுறோம். ம். அப்படி பேசினா நமக்கு தப்பு. நம்ம ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது. சரி. அப்ப இன்னைக்கு அதிமுகவில் வந்த பிளவுக்கு ஒரே காரணம் திமுக எடுத்த அந்த தவறான நடவடிக்கை தான். இது வந்து அவங்க மேல தாவேகா மேல குற்றச்சாட்டு சொல்றதுல எந்த வகையில நியாயம்? ம். எடப்பாடி அவர்களை போய் பார்த்திருக்கலாம்ல. எனக்கு அந்த பார்வை உண்டு. அதான் நான் சொன்னேன், பிறந்த நாள் சார், நீங்க போய் கூட நன்றி சொல்லிட்டு வந்திருக்கலாம். எடப்பாடி வேட்பாளர் அவர் தூக்கி இருந்தா கூட திருக்குறளையும் அடிக்கோடிட்டே சொன்னேன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு கூட நீங்க போய் பார்த்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்து கூட நீங்க அவரை மீட் பண்ணி வந்திருக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போய் அரசியல் எதிரியான திமுக வீட்டுக்கு போறீங்க, ஏன் கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கு கூட நீங்க போயிட்டு வந்திருக்கலாமே. இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய மாண்பு மேல மேல கூடிக்கிட்டு போகும். ம், ம். அதுதான் என்னுடைய பார்வை. அதுக்காக வந்து தாவேகா தான் வந்து அதிமுகவை உடைச்சிருச்சுன்னா இது யார் சார் நம்புவாங்க? ம். நீங்க பண்ணின செயலுக்கு அங்க அந்த கட்சியில உடைவு ஏற்பட்டிருக்கு சார். சரி. இப்ப திமுக கம்முன்னு இருந்து அதிமுகவை தூண்டி விடாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக 47 எம்எல்ஏக்களோட பலமா உட்கார்ந்துருக்கும் சார். எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணமான்றது அதிமுக கட்சிக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு திமுக தான் காரணம். பார்க்கலாம், அது காலம் பதில் சொல்லும். இந்த அமைச்சரவை ஆட்சியாளர்கள் அதே போல அதிகாரிகள் எப்படி இருக்கும்? ஏன்னா இதுல புதுசா நிறைய அமைச்சர்கள், இவங்க அதிகாரிகளோடு எப்படி இருக்கும், வர்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு இல்லை, நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்பயுமே இப்போ ஒரு கம்பெனிலெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ஒரு பதவியில் வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்க மாட்டாங்க, மாற்றுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடும். இது இப்படி தான், இப்படி தான், இந்த மார்க்கெட் இப்படி தான், இந்த வாடிக்கையாளர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிட்டு ஒரு வித்தியாசமானதாக திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆள் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பழுத்த அரசியல்வாதிகள் நம்ம சொல்லி அனுபவம் மிக்கவர்கள்னா எதுல அனுபவம் மிக்கவர்கள்? இது வரைக்கும் இருந்தவங்க எத்தனை பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு மேல வந்து லஞ்ச லாவண்ய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட வச்சுங்க, அந்த ஊழலை கூட ஒதுக்குவீங்க. சூப்பர் சார், அவங்களுக்கு இந்த துறை தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாது சார். நான் சொல்றேன், இப்போ இது வரைக்கும் ஆண்டுட்டு இருந்தாங்க அமைச்சர் பெருமக்கள், அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, திருப்பி கூப்பிட்டு அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸாம் வைங்க, எத்தனை பேர் பாஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு மந்திரிக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுமோ அந்த துறை சார்ந்த அந்த எக்ஸாமை மட்டும் வைங்க சார். பள்ளிக்கூடத்தில் நடத்திட்டு இருக்கிற வாதியாருக்கு நமக்கு இப்போ டெட் எக்ஸாம் வச்சு எத்தனை பேர் அதில் பாஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? தினசரி பாதம் எடுத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் கூப்பிட்டு நீங்க வைங்க, எத்தனை பேர் அதில் பாஸ் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அமைச்சர் பெருமக்களா இருந்தவங்களா? சரி. அப்போ இவங்க புதுசா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும்னு பார்க்கறதே ஒரு தவறுதலான பார்க்கலன்னு பார்க்குறேன். என்னுடைய வேண்டுகோள் ஐயா விஜய் அவர்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு கம்பெனிலலாம் ஒரு புதுசா ஒரு ஊழியர் வந்து சேர்ந்தாவோ இல்லை பல வருஷம் வேலை செஞ்சுட்டு புதுசாக ஒரு கம்பெனிக்கு வந்தாலோ அவங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு வைப்பாங்க. அந்த கம்பெனி என்ன, பாலிசி என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது அந்த கம்பெனி ஆளாக மாறணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைங்க. அதை ஒரு கரிக்குலமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுங்க. அதை 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்த மினிஸ்டர்கள் பூராமே இன்னைக்கு புதுசு தான். புதுசா இருக்கிறனால இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை புதுசா தானே சார் ஆரம்பிக்கிறோம். ஒரு பைக் ஓட்டுறதுனா கூட என்ன பிறக்கும் போதே பைக் ஓட்டிட்டு வருவோமா? புதுசா கத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா தான் நம்ம கத்துக்க போறோம். அப்போ அவங்களுக்கு இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு பூரா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா இண்டக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அமைச்சர்களுக்கு என்னென்னலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல தெரியணுங்கிறது அது பூரா கரிக்குலத்துல வந்துடும். அதிகாரிகள் எந்த தப்பும் பண்ண முடியாது. அதிகாரிகள் வந்து இல்ல இதை சொல்லாம நம்ம மறைச்சிக்கலாம், அதை சொல்லாம மறைச்சிக்கலாம்னா கரிக்குலத்துல லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா மற்ற ஆஃபீஸருங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க இல்லையா? ஏப்பா இந்த கரிக்குலத்தில் இந்த சப்ஜெக்ட் ஏன் நீ சேர்த்துல, இந்த இலாக்கால இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் ஏன் சேர்த்துல இந்த அமைச்சரவையில், இதெல்லாம் கேட்குவாங்க. அப்போ இதையெல்லாம் பண்ணி அது ஒரு 3 மாசத்துக்கு 3 மாசங்கிறது கண்மூடிப்புக்குள்ள போயிடும். ஒரு 90 நாள் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் இண்டக்ஷன் கொடுத்தாங்கன்னா இது எல்லாருமே இப்போ பசங்க பூரா இப்போ சின்ன வயசு பசங்க வந்திருக்காங்க, கில்லி கற்பூரம் மாதிரி டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி கரிக்குலம் மாதிரி டெவலப் பண்ணி இண்டக்ஷன் பண்ணாங்கன்னா ஐயா விஜய் அவர்களுக்கும் இது மேல ஒரு ஹோல்டு வரும். எந்தெந்த அமைச்சருக்கு என்னென்ன கரிக்குலம் இண்டக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாளைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து ஐயா இல்லைங்க எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே உங்க கரிக்குலத்துல இருக்குது, அதை உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வர அமைச்சர் பெருமக்கள் வந்து ஐயோ எனக்கு இது தெரியாதுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, நழுவி போக முடியாது. அப்ப இதையெல்லாம் வந்து ஐயா விஜய் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை செய்யணும். இது வரைக்கும் எந்த அரசாங்கம் இது செஞ்சதில்லை. இதை விஜய் அவர்களுடைய அரசாங்கம் செஞ்சுச்சுன்னா இன்னும் மக்களுக்கு வந்து இந்த அமைச்சரவை மேல அதீதமான நம்பிக்கை வரும். அமைச்சர்களுக்கும் இந்த என்னுடைய துறையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இதை வந்து ஒரு கரிக்குலமா வச்சு அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல கொண்டு வரும்போது அந்த துறை சார்ந்த அத்தனை விஷயங்களும் A to Z அவருக்கு தெரிய வரும்.
அப்போ எந்த இடத்துல என்ன மாதிரி நடவடிக்கைகள் ஆபீசர் எடுக்கணும், அந்த ஆபீசர் எடுக்கலன்னா நம்ம என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், மக்கள், ஆபீசர், அரசியல்வாதி இந்த 3 பேர்த்துக்கு உண்டான கனெக்ஷன் என்ன, அதை எப்படி வந்து பலப்படுத்துறது, இங்க சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, பலப்படுத்துறது, இதையெல்லாம் வைக்கணும். அதுக்கு மேலேயும் ஒரு திங்க் டேங்க் குரூப் வந்து ஒரு அட்வைசரி கவுன்சிலும் வந்து ஐயா விஜய் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா அதிமுகனால அப்பாயிண்ட் ஆனவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா திமுகனால அப்பாயிண்ட் ஆனவங்களா இருப்பாங்க. சில பேர் நியாயஸ்தர்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல. அப்போ இந்த அதிகாரிகள் தான் எல்லாத்தையுமே வந்து மினிஸ்டர்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ அதிகாரிகள் சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதான்னு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு திங்க் டேங்க் குரூப். இது வரைக்கும் நீங்கள் அதுக்காக போய் வேர்ல்டு பேங்க்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்டு கவர்னர் இல்லை வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல யூஎன்ல ஒர்க் பண்ணின அதிகாரிகள் எல்லாம் நீங்க பிடிச்சிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணின நல்ல நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மட்டும் தமிழ்நாட்டில், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா சகாயம் போன்றவர்கள் இன்னைக்கு ஒரு கனிம வளத்தில் ஒரு நான் டாக்ஸ் ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு அவங்க சொல்றது என்னன்னா அந்த கனிம வளத்தை மட்டும் அந்த ராயல்ட்டியும் அந்த ப்ராப்பரான ஃபீஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ஒரு 1.5 லட்சத்துல 2 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு வருட வருமானம் எடுக்கலான்றாங்க. அப்ப இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை கண்டறிஞ்சு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி போடுங்க. யார் யாரெல்லாங்கிற ஒரு சர்ச் கமிட்டி போட்டு அதுல இந்த தமிழ்நாடுல ஒர்க் பண்ணுன, வேற எங்கேயும் அங்க மாநிலம் இங்க மாநிலம்லாம் எடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே கைதேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு திங்க் டேங்க் அட்வைசரி ரோல் கிரியேட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தேகப்படுறதுக்காக இல்லை, அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இல்லையா. இப்ப நிறுவனத்துல கூட என்ன பண்ணுவோம்னா, நம்ம கம்பெனிக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாம பல கம்பெனிஸ்ல பல டிபார்ட்மெண்ட்ல பல செக்மெண்ட்ல இருந்த கம்பெனியில ரிட்டையர் ஆனவங்களை தூக்கி போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் போடுவோம். ஏன்னா நம்மளே நம்ம கம்பெனில இருந்து ஒரு நிறுவனத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த 360 டிகிரி வியூ நமக்கு இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு அட்வைசர் போர்டுன்னு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நம்மளுடைய தாட்ஸை, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை, நம்மளுடைய டெசிஷன்ஸை எக்கோ பண்ணும்போது இது கரெக்டா தப்பா, இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன ஏதுங்கிறத அப்புறம் அவங்க கேட்பாங்க. ஒரு 360 டிகிரியில ஒரு பார்வை கிடைக்கும். அதுக்காக நான் இதை உருவாக்க சொல்றேனே ஒழிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல அவநம்பிக்கையில் அல்ல. அப்ப நீங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்பலனாலும் அது சிக்கலாயிடும், ஓவரா நம்பினீங்களாலும் சிக்கலாயிடும். இது ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும் உங்களுக்கு கிரிப் கிடைக்கிற வரைக்கும். அப்ப அதுக்கு இந்த திங்க் டேங்கா இருக்கக்கூடிய இந்த அட்வைசரி பாடி வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏற்கனவே இருந்த நேர்மையான அதிகாரிகள், அண்டர்லைனிங் த வேர்ட், நேர்மையான அதிகாரிகளை பிடிச்சி போடும்போது, சார் புது மந்திரிமார்கள் என்ன சார் எக்ஸலண்டா இது வரைக்கும் நீங்க எத்தனை தடவை ஆண்டு இருந்தாலும் அவங்களால கொடுக்க முடியாத ஏபிளான கவர்மெண்ட்டை விஜய் அவர்களால முதல் ரெஜிம்லேயே கொடுக்க முடியும் சார். பார்க்கலாம் சார், அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இறுதியாக ஒரு கேள்வி, சமீப நாட்களாக நடக்கக்கூடிய ஆய்வுகள்னு போகிறதெல்லாம் விமர்சன பார்வையும் வந்துட்டு கொஞ்சம் எல்லை மீறுகிறார்களா? திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாமே இன்ஸ்டாகிராம் மூலமாக இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. அந்த விமர்சன பார்வை விளம்பர பார்வை, இது வந்து விளம்பர மோகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறாங்க. சார் திமுகவை விட யாராவது விளம்பரம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குங்கிற மாதிரி நீங்கள் ரேடியோவை போட்டிங்களாலும் சரி, டிவியை போட்டிங்களாலும் சரி, யூடியூப்பை போட்டிங்களாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போட்டிங்களாலும் எங்கே போனாலும் வந்து 200 வெல்வோம் வரலாறு படைப்போம் திமுகவினுடைய விளம்பரம் தானே சார் இத்தனை இருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் கல்யாணத்தில் ஒரு இதில் பேசுகிறாரு, இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம்னால தான் நம்ம தோற்று போயிட்டோங்கிறார். சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த 86 பேர்த்த நீங்கள் கமிட்டி போட்டிருக்கிறீங்க? கலைச்சிருங்க சார். எதனால் திமுகவுக்கு தோல்வி அடைஞ்சுன்னு 86 பேர்த்த கமிட்டி போட்டுட்டு ஐயாவே கண்டுபிடிச்சிட்டாருல்ல, இன்ஸ்டாகிராம்னால தான் நம்ம தோற்று போயிட்டோம். ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த 2 குழந்தைங்களை வச்சு எடுத்து ரீல்ஸ் போடலையா? இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு தான், நேற்று திடீர்னு தூங்கி எந்திரிச்ச உடனே திடீர்னு ஐயோ இன்ஸ்டாகிராமா இந்தியாவிலையா அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு கணா கண்டாங்களா? இல்லை இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் தாவேக்கா மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும், அண்ணா திமுகவோ திமுகவோ இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள நுழைய முடியாதுன்னு இருக்கா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அண்ணா திமுக களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது பெரிய காரணம் யாருன்னா அவங்களுடைய ஐடி விங் ப்ராப்பராக சோசியல் மீடியாவில் செயல்படாதது தான் காரணமாக இருக்க முடியும்னு பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா தெரியாமல் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராம்னு ஒன்று புதுசாக வந்துருச்சா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பயே காரணத்தை கண்டுபிடிச்சார்ல, 86 பேர் எதுக்கு சார் கமிட்டி கலைச்சிட்டு போங்க சார். அப்ப என்ன இதெல்லாம் அப்ப வந்து ஒரு தோல்வி. அப்ப உங்களுக்கு உண்மையாலுமே இப்ப வரைக்கும் உண்மையான காரணம் என்னன்னு கண்டறியறதுக்கு உங்களுக்கு என்ன பாடுகள் இல்லை? ஆய்வுகள் விமர்சனமாகுது இவங்க பண்றாங்க. ஆய்வுங்கிறது வந்து இது நான் வரவேற்கிறேன். எங்கேயாவது நீங்க போன ஆட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போய் எல்லா இடத்துலயும் இருந்தது நீங்க பாத்தீங்களா மதேஷ்?
அங்க இங்கே பார்த்தோம். எல்லா எம்எல்ஏவும் வேலை பார்க்கல நான் சொல்லல. அப்பப்ப சில இல்ல எம்எல்ஏக்கள் சிறப்பா மருத்துவர் அணின்னு ஒரு பெண் போறாங்க, அவங்க போய் ஆய்வு செய்யறது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நடக்குது. போகட்டும் மாதேஷ். ஆ? யாரா இருந்தாலும் திடீர்னு வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஐயா திருவையாறுகிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பையன் நான் டிவிக்கே எங்க இன்ஸ்பெக்டர் எங்க பண்ணாரு ரவுண்ட்ஸ் என்ன 9 மணி ஆகுதுன்னு யாரும் வரலன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? இப்ப கூட ஒரு சமீபமா ஒரு வீடியோ வந்து பாப்புலர் ஆச்சு பாத்தீங்களா? அதாவது வந்து ஒரு நபர் வந்து அந்த 2 அரசாங்க வண்டி இனோவா வண்டி வந்து 3/4 மணி நேரமா ஓடிட்டு ஆமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, அவர் வீடியோ எடுத்தவருக்கு எனக்கு சல்யூட் சார். அவர் சொல்றாரு சல்யூட் சார். எங்க மினிஸ்டரா கலெக்டர் வர வரைக்கும் உங்களை ஆன்ல வச்சிருக்காங்களா வண்டின்னு கேட்டிருந்தார். பார்த்தேன் அந்த சார். அது யாருடைய காசு சார்? உங்க காசு என் காசெல்லாம் சேர்ந்து போகுது சார். ஐயா மோடி ஐயா வந்து அங்க இருந்துட்டு நீங்க வந்து கார் பூலிங் பண்ணுங்க, டீசல் தட்டுப்பாடு வருது, ஃபாரின் டூர் போகாதீங்க, அவருடைய வாகனங்களை கூட குறைச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க 3/4 மணி நேரம் இருக்கும்போது இது மக்கள் கிட்ட எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு அதை பாருங்க சார். சரி. அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வரணுங்கிற. அப்ப எந்த இடத்துலயும் இப்ப அதிகாரிகளுக்கு தவறு செய்யறதுனாவே அலர்ஜி ஆயிரணும். ஐயோ யாரோ நம்மளை பாத்துருவாங்கன்னு. ஏன்னா இப்ப வந்து அவர் அமைச்சர் பெருமக்கள் வராருன்னு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் வராருன்னா எல்லாமே முதலே சொல்லிடுவாங்க. அப்ப பாருங்க அவங்க வரும்போது ரோடெல்லாம் அட்டகாசமா இருக்கும், சுத்தமா இருக்கும். அடிக்கடி முதல்வர் வரணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா ரோட கொஞ்சம் கிளீனா போட்டு விடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் போய் கேள்வி கேட்கும் போது இது அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. சோ டிவிக்காவால நிறைய சுத்தமாகுதுன்றீங்க. ஆமா நிறைய சார், விஷயங்கள் இதெல்லாம் வரவேற்கக்கூடியது சார். ரைட். அப்ப வந்து அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்? டேய் எவன் சுத்தி பின்னாடி இருந்து கேமரா எடுக்கிறானே தெரியாதா, கரெக்டா இருக்கணும்னு ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அரசாங்க ஊழியனும், நான் சொல்றது தாவேகாவுடைய எம்எல்ஏ உட்பட, தாவேகாவுடைய அமைச்சர் பெருமக்கள் உட்பட எல்லாத்துக்கும் இந்த பயம் இருந்துச்சுன்னா யாராவது தப்பு பண்ணணும்னு தோணுமா சார்? பார்க்கலாம் வர நாட்கள் எப்படி இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் 5 பைசா தொட மாட்டேன், இன்னொருத்தனையும் 5 பைசா தொட விட மாட்டேன், ஜெயிச்சிருக்கான் ஆடிடலான்னு பாத்தீங்கன்னாக்கா அதை அழிச்சிருங்கன்றாரு. அப்ப இதெல்லாம் செயல்படணும்னா ஏன் இன்னைக்கு போய் ஒரு நபர் போய் வீடியோ எடுக்கிறாருன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையின் பேர்ல போய் எடுக்கிறார். ஓகே. ஏன்னா அவருக்கும் எடுக்கிற ஒரு பயமா இருக்காதா? என்னடா போய் அரசாங்க ஊழியர்கள் எடுக்கிறோம், நாளைக்கு அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கூட வந்து நம்மளை வந்து தகராறு பண்ணலாம்னு பயம் இருக்குமா இல்லையா? ஒரு குடும்பம் எடுத்தாலும் குடும்பஸ்தான் தானே. அப்ப அவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குன்னா இந்த ஆட்சியாளர்கள் இப்ப மாற்றி வந்தனால இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஓகே, பரவாயில்ல, நம்ம எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் இதை தட்டி கேட்டா அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ப இது வந்து வரவேற்கக்கூடிய மாற்றம்னு நான் பாக்குறேன். ரைட். விமர்சன பார்வையும் இருக்கு, ஆனால் இது வரவேற்கக்கூடிய மாற்றம் அப்படின்றீங்க. மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.